இப்போது அதில் போய்கிட்டு இருக்கு மலையாளம் லெஸ்பின் கப்பல் அந்த மாதிரி. நீங்கள் கூப்பிட்டீங்க கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன்னு. நான் மட்டும்தான் பதில் சொல்லணும், அவர் என்ன மட்டும் தான் எடுக்கணும்னா நீங்கள் எதுக்கு சேனல் நடத்தணும்? ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்போவே அவங்கள அடிச்சு டவுன் பண்ணிடணும். மறுபடியும் மக்களுக்கு பிடிக்குது சிரிக்கிறாங்கன்னு. பிக் பாஸ் சீசன் 9 வருது. ஓகே, அவங்க 8 நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிக்கும் விஜய் சேதுபதி. பட்டு கமல்ஹாசன் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குவைட்டாக சொல்லுவாங்க எல்லாம். இது 9 நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்தால் நான் பார்ப்பேன். ப்ரிட்டி மச் இன்ட்ரெஸ்டிங், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக விஜய் சேதுபதி பண்ணுறதுனால நல்லாவே பண்ணுவார். சீசன் 8 நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கம்பேரிட்டிவாக இன்ட்ராக்ஷன் செக்ஷன்ஸும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டார் விஜய் சேதுபதி. ஸோ ஆப்வியஸாக நல்லாயிருக்கும். நான் அவரோட படம் நிறையவே பார்த்துருக்கேன் கம்பேரிட்டிவ் கமல் சாரும் நல்லா தான் பண்ணார். ஆனால் எனக்கு பர்சனலாக விஜய் சேதுபதி சார் பண்ணது. ஐ ஒன்ட் சே விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணி சிம்பு வேண்டாம், பட் சிம்பு வந்தால் ஜென்ரலாக நல்லாயிருக்கும். ஆன் த ஃபேஸ் சொல்கிறது அண்ட் கிளியராக டெலிவர் பண்ணுறது, அதுக்காக. எனக்கு கமல் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தார். சேதுபதி ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். கமல் பண்ணுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போது கொஞ்சம் ரேராக இருக்குது அது பார்க்குறதுக்கு, ரொம்ப கண்டென்ட் இல்லாமல் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்க்குறதில்ல, முன்ன பார்த்த வரைக்கும் கமல் நல்லா பண்ணிட்டு இருந்தார். இப்போது எனக்கு சிம்பு வந்து தான் நல்லாயிருக்குன்னு தோணுது. மற்றபடி அவ்வளோ ஒப்பீனியன் அதில் யாரும் இல்லை. கமல் இருக்கிறப்போ அவர் பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி டெக்னிக்கலாக பேசுகிறார். அவர் என்ன பேசுவாருன்றது யாருக்குமே புரியாது கரெக்டாக. ஸோ அதை விட சிம்பு வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து எடுத்துகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஆனால் இப்போ விஜய் சேதுபதி வந்து ரியாலிட்டிக்காக பேசுகிறாரு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அவர் பேசுகிறதுல வந்து அவங்கள ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை கலாய்க்கிற மாதிரியே இருக்குது. ரியாலிட்டியாகவும் எல்லாமே வந்து ஓப்பனாக உடைச்சிடுறாரு. அதாவது கேர்ள்ஸ் இப்படி பாய்ஸ் இப்படி அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட்ஸ்லாம் பார்க்காம ஓப்பனாகவே எல்லாருமே பேசுகிறாரு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆடியன்ஸுக்குமே எல்லாருக்குமே. ஓகே, இவர் கரெக்டாக பேசுகிறாரு, எல்லாருமே கரெக்டாக பேசுகிறாரு. ஏன்னா முன்னாடி வந்து கமல் இருக்கிறப்போ வந்து பர்டிகுலராக இந்த பர்சனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இவர் எல்லாமே ரியாலிட்டிக்காக எல்லாமே பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. லிட்டரலி வந்து யாரெல்லாம் ட்ரெண்டில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய செலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பிக் பாஸில் வந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் மோஸ்ட்லி ஸ்கிரிப்டட் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க. இப்போ 24/7 வந்து அது என்கேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லைக் டு வாட்ச் பிக் பாஸ் ஈவெண்ட். யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறப்பே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் எல்லாம் வந்து இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 99% சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எனக்கே கம்பல்சரியாக எனக்கு தெரியல ஆக்சுவலி யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறப்போ இந்த மாதிரி பர்சன்லாம், ஏன்னா நார்மலாக வந்து இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து இந்த பாட்டு பாடுறவங்க அவங்க ஃபேஸ் கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி பர்சன்லாம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஃபுல்லாகவே எனக்கு ஃபுல்ஃபில்லாக எனக்கு தெரியல. பட் நார்மலாக நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா செலிப்ரிட்டியே வந்து வராங்க அப்படின்னா அதில் இன்னுமே அவங்க பேர் தான் ஃபேமஸ் ஆகும். பட் நம்ம நார்மலாக வந்து இப்போ எல்லாருமே வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களும் மேலே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். கூமாப்பட்டி அவங்க கொஞ்சம் புக்ஸும் அவங்க ஒரு படிப்பார் போல். 2-3 இன்டர்வியூவில் கொஞ்சம் நல்லா சென்சிபிளாக இருக்கார். இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் சென்சிபிளாக பேசுகிறாரு. ஸோ அவர் இருந்தால் மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எப்படியும் அந்த மாதிரி ஒருத்தவங்களை எடுத்து போடுவாங்க. திடீர்னு ட்ரெண்டான மாதிரி அந்த ஜிபி முத்து போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க பிக் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவர் இருந்தால் மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சென்சிபிளாகவும் பேசுவார், அதே மாதிரி மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கிறனால அவர் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க ரீல்ஸ் போட்டு 18+ வீடியோஸ்லாம் ரீல்ஸ் போட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப வந்து இந்த விஜய் டிவியில் இருக்கிறவங்களே ரொம்ப கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. எப்போவுமே கொஞ்சம் பப்ளிக் பீப்புள்ஸும் கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். எப்போவுமே வந்து இப்போ ஒரு 50% பீப்புள் வந்து விஜய் டிவிலேருந்தே போகிறாங்க. நிறைய பேர் ஆடியன்ஸும் நிறைய பேர் வெளியிலேருந்தும் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஹார்ட் பீட் பார்த்துருக்கீங்களா? அனிதான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அவங்க வந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், பிகாஸ் அவங்க அங்கேயே ரொம்ப நல்லா சூப்பராக நடித்தாங்க. மேபி இங்கே வந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்ச முகம், அவங்களோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குமே. ஆமாம், இப்போ கண்டெய்னரில் பண்ணுறாங்கல்ல, அவங்கள வந்தால் நல்லா இருக்கும். யூடியூப்பில்
ஏன்னா பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த செலிப்ரிட்டி பார்த்து கொஞ்சம் இதாகுது, எல்லா இதிலும் செலிப்ரிட்டி தான் வராங்க. பட் மலையாளத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஊரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இப்போது அதில் போய்கிட்டு இருக்கு மலையாளம் லெஸ்பின் கப்பல் அந்த மாதிரி. ஏன்னா இந்தியாவில் இப்போ அதெல்லாம் ஓகே தானே. அப்போது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும், புகழ் வந்தால் நல்லா இருக்கும். நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போது அவங்க குக்கு வித் கோமல் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, குரேஷி அவங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும். பாலா, எனக்கு குக்கு வித் கோமல் பிடிக்கும். அது இது இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும். மாக்காப்பா ஃபன்னாக இருக்கும் வந்தால். அவரோட ஒரிஜினல் கேரக்டர் எப்படின்னு தெரியும். ஷோஸில் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடி பண்ணுறாங்க. ஸோ பிக் பாஸில் போனால் 24 hours பார்ப்போம்ல. ஸோ அவரோட ஒரிஜினல் ரியாலிட்டி கேரக்டர் என்னன்னு தெரியும். அவர் காமெடி பண்ணுவாருன்னு தெரியும். அது தவிர்த்து அவர்கிட்ட என்ன இருக்குங்கிறது பார்க்கணும். மேபி இர்ஃபான் வரலாம். அவர் நம்மளுக்கு தெரியும், வெரி பிக் யூடியூபர். அவர் வந்தாலும் ஒரு கப்புள்ஸ் பண்ணுவாங்க, சதீஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டென்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ரியாலிட்டிக்காக இருக்குது. நேச்சுரலாகவே இந்த டேலண்ட் இருக்கலாம். அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்தாரு. நான் கேஷுவலாக ஆரம்பிச்சது தான் டிக்டாக்ல. பட் எங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு பெரிய டேலண்ட் இருக்குன்றது நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட் ஓனா ஸ்கிரிப்ட்ன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அது இவ்வளோ தூரம் ரீச் ஆகி ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு போயிருக்குன்னா இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டிவ். இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தா ஓகே, இவங்கெல்லாம் பிக் பாஸ்ல உள்ள கூட்டே வரக்கூடாது அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுங்க? கைண்ட் ஆஃப் இர்ஃபான் வேண்டாம், பிக் நோ, டூ மச் ஆஃப் ட்ராமா ஃபார் எவ்ரி திங். ஒரு பீக் வந்த அப்புறமா வந்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணோன்றது ஒரு இதுதான். தப்பு எல்லாருக்கிட்டேயுமே நடக்கும், சரிங்களா? ஒரு சாரி சொல்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு சாரி சொல்லலாம். யூ ஆர் நாட் தட் பிக். மாகாப்பாலாம் வராதுறது நல்லது. அவங்க கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் கொஞ்சம் வெளியில் நல்ல கேரக்டராக இருக்காங்க. ஸோ எதுக்கு உள்ளே வந்து பேரை வந்து டேமேஜ் பண்ணணும்? அதனால இப்போ வெளியில் பேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. வாட்டர் மெலான் ஸ்டாருக்கு உள்ளே வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு? உள்ளே வந்து எதுக்கு அவர் பேரை வந்து டேமேஜ் பண்ணணும்? அதுக்கு தான். அதனால அவர் வெளியில் இருக்கிறது நல்லது. இப்போ நீயா நானா ஷோலே வந்து அவங்க பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அவர் இதனாலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு பாதிக்கப்படுறாங்க. அந்த படிப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால இப்போ வெளியிலையும் நிறைய பேர் அவங்கள வந்து டீஸ் பண்ணுறாங்க. இப்போ நானுமே வந்து அதுக்கு தான் இப்போ படிக்கிறேன். ஸோ என்னையுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடுத்து வாட்டர் மிலன் ஸ்டார் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்னையுமே வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னைய அந்த ஒரு ரீசன்னால ஆல்ரெடி பேர் டேமேஜ் ஆகிடுச்சு, இன்னும் எதுக்கு அங்கே வந்துட்டு அப்படின்றது தான். இல்லை, நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மனசு புண்படும். அது அவங்களாம் பார்த்து ஒதுங்கிட்டுறது நல்லது. இப்போ நாம் வந்து அடுத்தவங்களை வந்து இல்லை இவங்க வேண்டாம், இவங்க சரியாக பண்ணல, இவங்க இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன், அவங்க மனசு கஷ்டப்படும். நீங்கள் சீசன் 3 பார்த்துருக்கீங்களா? அதில் மீராமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இல்லை, அந்த மாதிரி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வாட்டர் மெலான்ஸ் தான் அவர் பண்ணுறது பண்ணிட்டு போட்டோம், நாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஐயோ நான் பார்க்க மாட்டேன். அவர் இன்ஸ்டாவில் வந்தாலே தள்ளி விட்டு போயிடுவேன். இதில் நான் உட்காந்து 30 days அவரை பார்க்கணுமா 100 days உட்காந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கவங்க பார்க்கட்டும் போக. வாட்டர்மெலன் ஸ்டார். நான் ஸ்டாருன்றது வேற, நான் மட்டும்தான் ஸ்டாருன்றது வேற இல்லை. நீங்கள் கூப்பிட்டீங்க, கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன்னு. நான் மட்டும்தான் பதில் சொல்லணும், அவர் என்ன மட்டும் தான் எடுக்கணும்னா நீங்கள் எதுக்கு சேனல் நடத்தணும்? ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கார், ரொம்ப டூ மச் ஆஃப் நெகட்டிவ் வைப்ஸ். ஸோ அவருமே வந்து நார்மலாக ஒரு ஃபோனில் வந்து பண்ணவர் தான். அவரோட திறமையை அது மூலியமாக காட்டினார். அவர் பேர் என்னது? ஜிபி முத்தா, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்து அவர் என்ன பண்ணார், நார்மலாக ஒரு ஃபோனை வச்சே வீடியோ பண்ணி பிக் பாஸ் உள்ள போனார், கரெக்டாக. அப்போ அந்த மாதிரி பர்சன் போகிறப்போ இவரோட திறமை, அவர் திறமைன்னு சொல்ல முடியாது, வாட்டர்மெலன் அந்த மாதிரி பர்சன் வந்து அவரோட திறமையை காட்டி இப்போ அவர் ரீச் ஆயிருக்கு. ஏன்னா என்ன தான் வந்து அவர் பண்ணுறது நல்லா இல்லைனாலும் ஸோ டெலிவிஷன்லாம் யாரை பார்க்குறாங்க? அவரை தான் வந்து ஒரு மீம்ஸ் ஐடியா பார்க்குறாங்க, கரெக்டாக. ஸோ மீம்ஸாக பார்க்குறப்போ இவரையும் ஜிபி முத்தியும் வந்து மீம்ஸாக தான் பார்த்தாங்க, கரெக்டாக. அப்போ அவரையே கூப்பிட்றப்போ இவரை கூப்பிடலாம் பெட்டர் தான். நான் இல்லைன்னா சொல்ல, அவரோட தனித்திறமை தானே. ஏன்னா டெலிவிஷன் யாரை வந்து ஃப்ராங்காக பார்க்குதோ அவங்கள தான் இப்போ கூப்பிடுது, தவிர திறமை இருக்கிறவங்கள பார்க்குதான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தானே. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இந்த திறமைலாம் காட்டுறாங்களே தவிர, ஆனால் ஒரு நார்மலாக ஒரு லேடிஸ் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கும் ஜென்ஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஜென்ஸ் என்ன தான் வந்து எனர்ஜியாக வந்து திறமையை காட்டி பண்ணாலும், கேர்ள்ஸு சும்மா ரொமான்டிக்காக பண்ணாலே வந்து ஸோ மீடியா எல்லாமே அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ பெட்டரான இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே வராங்கன்னா ஓகே தானே. ஸோ அவரோட திறமையை வச்சு அவர் மேலே வர்றாருன்னா ஓகே தானே. அவர் நல்லா பண்ணுறாரு, கெட்டதாக பண்ணுறாரு, பட் அவர் பண்ணுறது எல்லாருமே ரசிக்கிறாங்கல்ல, அப்போ வந்தால் ஓகே தானே. இப்படி வந்து அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லலாம். ஏன்னா அவர் இரிட்டேட்டாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சில நேரத்தில், இந்த சூரிய அவங்களெல்லாம் கலாய்க்கிறதுனால. ஸோ அவர் வந்தால் அவள் தான் ஆஃப் பண்ணிட்டு போய்டும். அந்த மாதிரி ஆள் போடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் அது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இவங்கள நம்மளே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஈஸியாக ஒரு திங்க் பண்ணி ஃபேமஸ் ஆகிறவங்கள நம்மளே ப்ரொமோட் பண்ணி அடுத்த இதில் சான்ஸு, அப்புறம் படத்தில் சான்ஸு. ஸோ அந்த மாதிரி அவங்க போகிறனால அவங்க ஓரளவில் ரீச் ஆகிடுறாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க பேசுகிறது நல்லா இல்லைன்னா நம்ம அவங்கள நிறுத்திடணும். அதுக்கு மேலே ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அவர் இப்படி பண்ணார் சிரிப்பாக இருந்தது ஓகே. அடுத்து அவர் பேசுகிற விஷயம் கொஞ்சம் கேஸ்ட் விஷயம்லாம் நிறையா பேசினார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்போவே அவங்கள அடிச்சு டவுன் பண்ணிடணும். மறுபடியும் மக்களுக்கு பிடிக்குது சிரிக்கிறாங்கன்னு ஏற்றி விடக்கூடாது. அது வந்து மீடியாவும் ஃபாலோ பண்ணோம், சேட்டலைட் மீடியா விஜய் டிவியும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் பார்த்த வரைக்குமே நான் அப்சர்வ் பண்ண வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேம்காக தான் தன்னைத்தானே நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நம்மளே தான் ஹைப் பண்ணி விட்டுட்டோம். அது ஆக்சுவலாக நம்ம தப்பு தான், அவர் தப்பு கிடையாது, நம்ம தப்பு தான். ஆனால் ஒரு பிக் பாஸ் சீசனுக்குள்ளே வந்து இது பண்ணுற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஐ எம் ரியலி சாரி. சுசித்ராலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் உள்ளே வந்தாங்கன்னா லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வர சீன்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது. உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஸ்கிரிப்டடாக இருந்தால் கூட அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்குமே ஆரம்பித்து முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங் ஷுட் பி வெரி ரியல். ஓகே, ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எலிஜிபிளாக இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு காமன் தான். அதாவது யார் ஒருத்தரை வந்து போட்டி போட்டு முந்தி பொண்ணு பார்க்குறாங்க. போட்டி போடலாம், ஆனால் புறாம போடக்கூடாது. இப்போ போட்டி போட்டு என்னை ஜெயிச்சுட்டான், ஆனால் எனக்கு பின்னாடி இந்த புறாம போட்டால் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தோல்வி தான் கிடைக்கும். அதெல்லாம் போட்டி போட்டோம், நல்லா இருக்கட்டும் எல்லாருமே.